வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொட்டி பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஃபுட் ப்ராசஸரில் போட்டு மாவு பிசைஞ்சிட்டு நம்ம ரொட்டி மேக்கரில் பண்ணிடலாம். இது எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக அந்த ரொட்டி மேக்கர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வேறு பிராண்ட் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இந்த ஒயரெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிடுது. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த இண்டிபெண்டன்ஸ் டே சேலில் வாங்கினேன். நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி உங்களுக்கு பண்ணி காமிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம். முதல்ல இந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் இந்த மாவு போட்டு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ரோட்டி பண்ணி காமிக்கிறேன். கோதுமை மாவு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 கப்பு நான் போட்டுக்கிறேன். இதிலே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டால் மாவு நல்லா நெகிழ்வாக நல்லா இருக்கும். ப்ளஃபியாக நல்லா சப்பாத்தி ஜோராக இருக்கும். போட்டுக்கலாம். இதை ஓட்டு ஓட்டிக்கலாம். இதில் எப்பயுமே நான் இப்படி தான் பண்ணிக்கிறேன். நான் வெறும் எண்ணெயும் மாவு தான் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு மாவு நெகிழ்வாக இருந்தால் சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். ரெட் லைட் எரியுது. இது ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த க்ரீன் லைட்டு மாறினோடனே நம்ம ரொட்டி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இது மாதிரி நெகிழ்வாக வச்சுருக்கேன் மாவு. அப்போ தான் ப்ளஃபியாக நல்லாயிருக்கும் சப்பாத்தி. அது இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். நம்ம மத்தியானம் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் ரொட்டி. மாவு எப்படி தொட்டுண்டு க்ரீன் லைட் வந்துடுது. இப்போ மாவில் கொஞ்சம் பண்ணிட்டு திறந்துட்டு நல்லா ஹாட் ஆகிடுது. இப்படி சென்டரில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நம்ம பிசைறதுல தான் இருக்குது சப்பாத்தி பண்ணுறது. கரெக்டாக கொஞ்சம் லூஸாக பண்ணிட்டோன்னா சௌரியமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டேன். நீங்கள் இது மாதிரி திருப்பி போடும்போதே எங்கே பாருங்கள், மேலெல்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், அப்படியே ஓப்பனாக இருக்கும். இதெல்லாம் இவ்வளோ நல்லா வருது சப்பாத்தி. புதுசு சப்பாத்தி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. டபுள் லேயராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சப்பாத்தி. பாருங்கள், இவ்வளோ புதுசுன்னு 2 லேயராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. இது மாதிரி தான் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் மேலாக கொஞ்சம் கீ போட்டுருவேன். மத்தியானத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்தி. இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள், சப்பாத்தியோட நல்லா இருக்குது. கொஞ்சம் சப்பாத்தி பூரியும் நான் இதே மாதிரி மெத்தடில் தான் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு பூரியும் பொரிக்கிறேன். ரொம்ப டைம் நல்லா சேவ் ஆகுது. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு. இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமா பண்ணியிருக்கேன். நல்ல காம்பினேஷன் ஜோராக இருக்கும்.
சூடாக சப்பாத்தி குருமா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு வந்து நம்ம இந்த மாவு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப மெயின். உங்களுக்கு நெகிழ்வாக இருக்கணும், இதுதான் மெயின். அதுக்கு நம்ம வந்து அப்புறம் அந்த மாவில் வந்து டேப் பண்ணி சப்பாத்தி பண்ணால் ரொம்ப நல்லா வரும். பாருங்க சப்பாத்தி பாருங்க, நான் பண்ணி ஆகிடுது. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுது. சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ நல்லா துளி கூட ஒரு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி அவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நான் டபுள் இது நான் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு இப்படி தான் வைக்க போகிறேன் நான். பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்தி. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. தொட்டுக்கிறதுக்கு குருமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.